இதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. மேலே முழுக்களுமே வந்து பனி தான். இந்த வாகனத்தோட 8 பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜில் வந்து சமையல்கள் வேணுமெண்டா செய்யலாம். பாபிக்யூகள் போட்டெல்லாம் அமைதிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி இடங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். ஹபானா செட்டப் பா. இதில் இருந்து பார்த்தா இந்த இடத்துல நான் வந்து டென்ட் போட போகிறோம். டென்ட் பனியெல்லாம் மூடி கீழே இதெல்லாம் வந்து மலைத்தொடர்கள்லாம். இந்த மூமெண்ட் வந்து திருப்ப வாழ்க்கையில் கிடைக்காது. நீங்கள் விரும்பின இடங்கள்லாம் வந்து கேம்பிங். இலங்கை உண்மையிலேயே அழகு கொட்டி கிடக்கும் நாடு. இப்போ மழை வந்தாலும் பக்கத்தில் 2 நிலம் இருக்குது. அனுமதியும் இல்லை. வாவ். இந்த இடத்துல மின்சாரம் இல்லை, இந்த இடத்துல கவரேஜ் இல்லை, தொலைபேசி இல்லை. ஒரு நாள் முழுக்க இது இல்லாமல் குளிர் காயறதுக்கு இதமாக இருக்கு. மிளகாவோட கழிக்குங்க கடுங்காரமான மிளகா எங்களை வந்து வதைக்கணும் தான் செய்வீங்க. சாப்பிடுங்களேன். உங்களுக்கு மிளகா மாட்டிட்டு தானே மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கத்தாரு. இந்த கிளைமேட்டை அனுபவிக்க வந்துட்டு டென்ட் அடிச்சுட்டு ஆகல் உள்ளுக்குள்ள பாடுங்க எல்லாம் வழிலாம். இப்படியான அட்டையிலும் வந்து பயம் இருக்கும், கவனமா இருக்கணும். குடிக்கிறாரா பெருசா ஆகிக்கொண்டு இருக்காரு பாருங்க. இப்ப சம்பவம் என்னன்னா வந்து வெளியில டென்ட் எல்லாம் போட்டுட்டு அவ்வளவு அந்த பல்லு எல்லாம் அடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு குளிர் எல்லாம் வச்சு குடிக்கணும். என்னத்தை மிஸ் பண்றவன்டா சூடா ஒரு பிளேன். இப்ப விடி இது வேறங்க. அங்க ஒரு விளையாடவே இல்லை. ஒரே ஒரு டென்ட்டை தூக்கிட்டு போட்டுட்டு ஹேமிங் போட்டு வலிக்கிட்டாங்க. அன்பிளான்ட் ட்ரிப் தான் எப்பவுமே வந்து எப்படி இருக்கு பாருங்க. இந்த பச்சை பசையிலான குகை ஒன்றுக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள மர வீடு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் இலங்கையில் கண்டியில் வெவதன்ன கேம்பிங் சைட் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். பின்னால் பார்க்கவே தெரியும் எவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சின ஒரு இடம் உண்டு. அப்படி இருக்கு இடம். பார்த்தீங்கன்னா பயணங்கள் எல்லாம் என்னென்று வந்தோம், அது என்ன மாதிரி டிக்கெட் எடுக்கிறது, எங்கேருந்து எப்படி வரணுமன்றது எல்லாம் வந்து இதுக்கு முன்னே காணொலி போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கன நாளைக்கு பிறகு இப்படி ஒரு கேம்பிங் ஒன்று செய்கிறோம். இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு இயற்கை அழகுள்ள இடம். இதில் முழுக்களுமே வந்து பச்சை பசையில் என்னதான் இருக்குது. அதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது பாருங்க. இதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. மேலே முழுக்களுமே வந்து பனி தான். இந்த பனி கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இருக்கிற இடங்களுக்கும் சூழும். கொஞ்ச நேரத்தில் இருட்ட வந்து பனி சூழ்ந்து கொண்டே இருக்கும். இங்கால பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹட்டுகள் எல்லாம் போட்டிருப்பினோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே இந்த இடத்துக்கு வந்து 2500 அந்த வாகனத்தோட 8 பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜில் வந்து 2500 எடுப்பினோம். 8 பேரை விட கூட வந்துட்டேன்டா ஒரு ஆளுக்கு 300 படி வேல் வந்து சார்ஜ் பண்ணிவினோம். இங்கே வந்து தண்ணீர் வசதி மற்றது டாய்லெட் வசதி எல்லாமே வந்து இருக்குது. வந்து வர்ற பாதைகள் வந்து கொஞ்சம் கடினமான பாதையெல்லாம். நீங்கள் வரணுமெண்டா வந்து மேப்பில் லொக்கேஷன் போட்டு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வந்ததுக்கு ஏற்ற பிரயோசனம் அந்த ஒரு அழகை பார்க்குறதுக்கு தானே வருவோம். வந்ததுக்கு ஏற்ற பிரயோசனம் வந்து பெறக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலாக இப்படியான இடங்களில் வந்து நின்று காணொலிகள் ஃபோட்டோக்கள் போடக்க சில பேர் நினைப்பினோம் என்னடா அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்களேன்ட்டு. ஆனால் இந்த இடங்களுக்கு வந்து இப்படி செய்கிறதே எவ்வளவு கஷ்டம் வந்து நீங்கள் போன காணொலி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சரி, இன்றைக்கு இரவு நாங்கள் இங்கே தங்கி நின்று கேம்ப் போட்டு நாளைக்கு சூரிய உதயத்தை வந்து இந்த இடத்துலேருந்து பார்க்க போகிறோம். பார்த்துட்டு திருப்ப வலிக்கிட போகிறோம். இன்றைக்கு இரவு என்னெல்லாம் ஃபன் நடக்குதுன்றதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எல்லாம் நெருப்பு மூட்டி இருக்கணும். ஏன்னா வந்து இரவு சரியாக குளிரும். இது இங்கால நீங்கள் அடுப்புகள் மூட்டி உங்களுக்கு தேவையான சமையல்கள் வேணுமெண்டா செய்யலாம். பாபிக்யூகள் போட்டெல்லாம் செய்யணும். கூடுதலாக இன்றைக்கு நாங்கள் வந்து நேரம் ஆட்கள் இல்லை இருந்திருந்தால் வந்து இந்த இடமே வந்து அவ்வளவு க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வரேன். கூடுதலாக என்ன மாதிரி கணக்கு பேர் நீங்களும் இன்றைக்கு தான் இந்த இடத்த பார்ப்பீங்க. பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இருக்காண்டு. நாங்கள் பார்க்குற காட்சிகளையும் வந்து உங்களுக்கு கட்டாயமே வந்து தரணும். இப்போவும் மேலே அதில் வேறுங்க மேலே கொஞ்சம் பேர் வாரணும். இன்றைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக வந்து கணக்கு பேர் வர்றேன்னு வந்து எதிர்பார்க்குறோம். மற்றது அதில் வந்து ஒரு உடைந்த வீடு ஒன்று இருக்குது. இது வந்து பழைய டீ ஃபேக்ட்ரியாக இப்போ கேம்பிங் சைட்டாக இருக்குது. இதால் வந்து தொங்கல் மட்டும் வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் கேம்ப் பண்ணுற சைட் வந்து இங்கால பக்கத்தில் இருக்குது. இங்கால கீழே தெரிகிற எல்லாம் வந்து மலை தொடர்கள்லாம் பனியால் மூடி கிடக்கு.
விடியத்தான் வடிவாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் எல்லாம் ஹட் போட்டுக்கணும். இந்த ஹட்டுகள் எல்லாம் நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த எமௌண்ட் ஒன்று எங்கள்கிட்ட இருந்து வேண்டின மொபைல். மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை, பாவிச்சு கொள்ளலாம். இதில் நடந்து போய்க்கே சும்மா குளிர் காற்று அடிக்குது. இதில் 3 ஹட் போட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி அடுப்புகள் விறகுகள் எல்லாம் இருக்கும். தேவையண்டா நீங்கள் ஃபயர் கொளுத்தலாம், மற்றது சமைக்கலாம், பாபிக்யூகள் போடலாம். இந்த ஓடிக்கொண்டிருக்கிற சூழலில் ஒரு 2 நாள் ஒரு நாள் விடுமுறை எடுத்து உங்களோட மனதை அமைதிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி இடங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். கூடுதலாக இந்த இடத்துல நிற்கே எந்தவித வாகன சத்தமும் இல்லாமல் இந்த குருவிகள், பறவைகள், மற்ற இந்த இயற்கை மரங்கள், காற்று, ஒரு தூய்மையான காற்று சுவாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேயும் ஹட் தான் இப்போ தான் பொடியங்கள் வர்றாங்க. மற்ற இதில் ஒரு ஹபானா செட்டப்பில் கட்டி இருக்கணும். அது இன்னும் முழுமையடையலை. இது இன்னும் முழுமையடையலை. இது முழுக்களுமே ஹபானா செட்டப். இதில் இருந்து பார்த்தா இப்படி இருக்கும். என்ன இது முழுமையடைஞ்ச பிறகு இதில் இருந்து அப்படியே ஜன்னலில் திறந்துருப்பாங்க. சும்மா வேறு லெவலில் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் பச்சை பசையிலன்னு. நாங்கள் இந்த இடத்துல தான் டென்ட் போட போகிறோம். டென்ட் போடுற வேலைகள் எல்லாமே நடைபெறுறது. நாளைக்கு விடிய சூரிய உதயம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், சூரியன் அஸ்தமனம் ஆகிக்கொண்டிருக்கு. கீழே பார்த்திங்கன்னா கீழே மலை தொடர்கள் எல்லாம் இருக்குது. விடிய காலமாக சூரிய உதயம் பார்க்க தான் இன்னுமே சூப்பராக இருக்கும். பனியெல்லாம் மூடி கீழே இதெல்லாம் மலை தொடர்கள்லாம் தெரியலை. ஆனால் நாளைக்கு விடிய வெயில் வேறு தான் தெரியும். இதில் நெருப்பு கொளுத்தணும். நெருப்பு கொளுத்தாமல் குளிருக்கு இருக்கலாது. இருட்ட கொஞ்சம் நேரத்தில் இன்னுமே குளிராகும். இப்போ நிற்கிற நேரம் கூட சரியான ஒரு குளிரான அடித்து கொண்டிருக்கு. இப்போ நெருப்பையும் கொளுத்தி டென்ட்டையும் போட்டால் தான் குளிர நேரம் உள்ளுக்குள்ள போய் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நண்பர்கள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கணும். இந்த கார் இவ்வளவு தூரம் சப்போர்ட் கொடுத்தே பெரிய விஷயம். ஒருத்தரமே எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் இந்த கார் வருமாண்டு. ஆனால் டென்ட் இந்த டென்ட் தான் கொண்டு நாங்கள். இது வாட்டர் ப்ரூஃப், கொஞ்சம் குளிர எடுக்காது, பெருசாக எடுக்கான்னு சொல்லலாம். இதில் ஒரு 5 பேர் தாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த டென்ட்டில். கீழே இதை போடணும். போட்டுட்டு இது மேலால் கவராக விடுறது வாட்டர் ப்ரூஃப். மழை அடித்தா கொண்டா ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்றக்காண்டி இந்த இடத்துல நிற்கிறத ஒரு தனி ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். அந்த உணர்வுகளை வாயால் வெளிப்படுத்த முடியாது. அந்த அனுபவத்தின் மூலமாக தான் அதை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைச்சா கட்டாயமே தவற விடுவாங்க. ஏன்னா இப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்துட்டு எப்பயாவது தான் வரும். எனக்கு கூட இந்த ட்ரிப் வழி கிடைக்க சரியான ஒரு தடி மேல் தலைக்கு சளி ஏறிட்டு இருந்தாலும் இது ஒரு என்னென்னு சொல்கிற செட்டான சிச்சுவேஷன். இதை விடக்கூடாது. இந்த மூமெண்ட் திருப்ப வாழ்க்கையில் கிடைக்காது. அப்போ கிடைக்கிற நேரம் நாங்கள் பயன்படுத்தணுன்றக்காண்டி வந்திருக்கிறோம். இதை ஃபுல்லாகவே இங்கே தான் நிற்க போகிறோம். காற்றடிக்க ஒரு குளிர் வரும். அதோட இந்த இயற்கை காற்று இந்த பாயிண்டில் பார்த்தா தான் அது இன்னுமே அழகாக இருக்கும். இவர் நாங்கள் கீழே இருந்து மேலே ஏறக்க எங்களோட சேர்ந்து நடந்து வந்தவர். என்னண்டு மேலே நிற்கிறவன்டே தெரியலாக. ஆய் ஜி படா. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கேம்பிங் போட்டு முடிய மட்டும் எங்களோடையே இருப்பார். கட்டாயமே நான் கேம்பிங் போகிற செட் எல்லாத்துக்கும் போய்க்க இப்படி ஒரு நாய்க்குட்டி உண்டு எங்களுக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் திரிஞ்சு கொண்டிருக்கும். மேலால் போடுற கவர் இது மலைக்கு போடுற ஏற்கனவே சொல்லியிருப்பேன், போட்டு முடிஞ்சது. இந்த பக்கத்தால் தான் எங்களுடைய வாகனம் கொண்டு வந்தாங்க. இங்காலே மலை தொடர்கள்லாம் நான் வரைக்க நினைச்சேன். இங்கால இவ்வளோ பெரிய மரங்கள் இருக்குது, சமதரையாக இருக்கான்னு நினச்சேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தோடனே இங்கால சமதரை தான் பாருங்க எப்படி இருக்கு கண்டு. இங்கால பக்கத்துலேயே நீங்கள் விரும்பின இடங்களில் கேம்பிங் அடிச்சுக்கொள்ளலாம். அதோட இப்படி நேரவே வாகனம் போடுறதுக்கான அறிகுறிகளும் இருக்குது. எப்படி இருக்குது இந்த இலங்கை உண்மையிலேயே அழகு கொட்டி கிடக்கும் நாடுன்னு சொல்லலாம். அப்படி இருக்குது. நாங்கள் கூட இன்னுமே கணக்கு இடங்களை பார்க்கல. இப்போ தான் பார்க்குறதுக்கு சந்தர்ப்பங்களும் கிடைக்குது. பெருசாக காற்றும் இல்லை. என்ன மழை வர மாட்டா? சரி. இப்போ மழை வந்தாலும் பக்கத்தில் 2 நாள் எல்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. இல்லாட்டி காருக்குள்ள ஏறி படுத்த வேண்டியதான்.
இப்படி ஒரு இடத்தை எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களும் இப்போ தான் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. அப்படி நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்களும் கணக்க பேருக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. அப்படி கிடைக்காட்டிலையும் எங்களோட அனுபவத்தை வந்து எங்கள் மூலியமாக நீங்கள் அந்த அனுபவத்தை பெறணும். உண்மையிலே என்னதான் அப்படி செய்தாலும் வந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது. அதுகளை அனுபவிச்சது தான் உண்டு. இந்த சொல்லி விறகு எல்லாம் வந்து இந்த மாதிரி மரங்கள்லேருந்து உடைச்செடுக்கப்பட்ட விறகு தான், வேறு விறகுகளும் இல்லை. இதில் இருக்கிற பூக்கள் எல்லாம் நல்ல அழகாக இருக்குது. கூடுதலாக இங்கால பனி மலை பிரதேசங்களில் சும்மாவே இந்த பூக்கள் எல்லாம் அழகாக பூது இருக்கும். 12 ஸ்ரீ காரில் தான் வந்தோம். நாங்கள் இந்த காரில் இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு தான் சொல்லலாம். ஒரு இடம் நிற்காமல் எங்களை மலை உச்சிக்கு வந்து கொண்டுருக்கு. என்ன பாட்டி, இவர் ஒரு திறமையான டிரைவர், தேர்ச்சி பெற்ற டிரைவருண்டு. இவர்கிட்ட வாகனத்தை கொடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் சரியில்லாத வீதி இல்லாத இடங்களில் நில்லுங்கொண்ட ஆக்கள் எங்களை விட்டுட்டு மேலே ஏறி டிக்கெட் கவுண்டர்கிட்ட வந்து நிற்கணும். சரியா? இல்லாட்டி இவர் தேர்ச்சி பெற்ற டிரைவர் இல்லாட்டி நாங்களே எடுத்து வந்துருவோம். என்ன இதுவரைக்கும் ஒரு 7வது ஆக்கள், கொஞ்சம் உடம்பு பிரச்சனை ஆக்கள், ஒரு ஊனமுட்ட ஆக்கள் என்றாலும் பரவாயில்லை, கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு போகிறாங்க. இது 2 பேரும் பாருங்க, 6 பேக் பாடி. மற்றது வந்து இப்படியான இடங்களுக்கு வர்றதே ஒரு ஃபன் பண்ண தான். இப்போ நான் கேம்பிங் போட சொன்னா ப்ரோ மேலே காரையத்தோடும் பக்கத்தில் டென்ட் அடிக்கோடும் இருந்து ஃபன் பண்ணணும். அப்போ தொடக்கத்திலே கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வச்சுட்டாங்க. வந்தோடனே அது என்னண்டா, அது என்னடா இப்படி மத்தியானம் தான் சாப்பிட்டு வந்தது, நடக்க வலிக்கிட, அது பித்த மேலால வர சத்தி வேற தொடங்குது, வேர்க்க தொடங்குது. தொடக்கமே கொஞ்சம் அப்செட்டாக தான் வந்தது. ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு வந்தோடனே நல்லா இருக்கு பாருங்க. இங்க பனியெல்லாம் வந்து இப்படி யோசிச்சோம். கனநாள் ப்ரோ, நானே வந்து ஒரு 5-6 மாசம் ஆகுது. நான் கொஞ்ச நேரத்துல இது அப்படியே இருட்டாயிரும். அதுக்குள்ள உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறது மணியா இருக்கும். என்னதான் ஒரு கவலை இருந்தாலும் இப்படியான இடங்களுக்கு இருந்துட்டு போய் அது போக இந்த அனுபவங்கள் கிடைக்காதுன்னு. இலங்கையை பொறுத்தவரை நிறைய கேம்பிங் சைட் இருக்கு, நிறைய பேர் தெரியாது. இலங்கை ஒரு எலி கொஞ்சம் நான் சும்மாவா சொன்னாங்க. சொன்னது நாங்களும் சொல்லுவோம், யாரும் சொன்னோம். அதாவது வெளிநாட்டுல இல்லாத ஒரு அழகு இலங்கையில இருக்கு, கட்டாயமே இருக்கு. ஆனால் அதுகளெல்லாம் போய் பார்க்கணும். இப்போ சும்மா ஒரு இடத்துக்கு வந்தோடனே டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு ஒரு கொஞ்சம் பிளேஸை தான் வச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் கிராம பகுதி அப்படி இப்படி தேடி போனீங்கன்னா எக்கச்சக்கமான இடங்கள் வரலாம். ஏன்னா வந்து கூடுதலாக அந்த வெள்ளைக்காரெல்லாம் வந்து இலங்கையை தேடித்தான் வருவினோம். என்ன நீங்களும் என்னண்டா இப்போ கொஞ்சம் வயசான ஆக்கள் என்ன செய்யணும், சொகுசாக போய் இறங்கி பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி தான் யோசிக்கணும். ஆனால் இப்போ படிகள் தர வெளியே அங்கே இருக்கிற படிகளுக்கு இங்கே இருக்கிற இடங்கள் தெரியாது. இப்போ அங்கேயே பிறந்து வளர்ந்த ஆக்கள் வெளிநாடுகளில் இப்போ அவையிலே தெரியாது. இப்படி அவையில் அப்படியான ஆக்களுக்கு நீங்கள் காட்டுனீங்கன்னா அவளுக்கு ஓகே இந்த இடம்லாம் இருக்கான்னு எல்லாத்தையும் கொண்டு ஒரு குறுகின ஊரை மட்டும் காட்டிட்டு கொண்டு போய் அதான் நடக்கிற பிரச்சனை. உள்ளுக்குள்ள வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் அடுத்த முறை வந்து இப்படியான கேம்பிங் சைட்டுகளுக்கு வரலாம். அலஸ்டின் ப்ரோ கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவேன். நாங்களே இவரத்தான் கூட்டிக்கிட்டு வருவோம். சொப்பன சுந்தரியில் வரணும்னா வந்தீங்கன்னா எதுக்கிட்டு வரும். கனனால ஒரு காரில் வரணும்னு ஆசை. அதனால இவ்வளவு இந்த காரவே வேண்டும். அது போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து இருக்கிறத கொண்டு சிறப்புடன் வாழும் கொண்டு நாங்கள் யார்டையும் கொள்ளை அடித்தோமா களவெடுத்தோமா எங்களால் ஏழுமான அளவு எங்கள்கிட்ட இவ்வளோதான் இருக்கு, இவ்வளோதான் எடுத்தோம். சின்னதாக இருந்தாலும் அது எங்களுக்கு சந்தோஷம் தருதுன்னா நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். டென்ட்டுக்குள்ள என்ன செய்கிறாங்க 2 பேர் போயிட்டாங்களா? டென்ட்டுக்கு யாரோ போட்டாங்களோ ஆடுபடுது. என்ன நடக்கு இல்லை டென்ட் இருக்க திறந்து காட்டுங்க. மெனுவில் பாருங்க. இதுக்குள்ள தான் இரவு நித்திர கொள்ள போகிறோம். இதுக்குள்ள சொன்னார் 5 பேர் படுக்கலாவட்டு. அப்போ என்ன மாதிரி 5 பேர் படுக்கலாவோ? இதுக்குள்ள இருந்தால் இப்படித்தான் இருக்கும். நல்ல பெரிய ஸ்பேஸ் ஒன்று தான் கிடக்கு. இந்த டென்ட்டுக்குள்ள 5 பேர் தங்கலாமான்னு சொன்னோம். ஆனால் எங்களை மாதிரி 5 பேர் இல்லை, வேலை மாதிரி ஒரு 5 பேர் தங்கலாம். நாங்கள் வந்து கார்லாம் இன்றைக்கு படுக்க போகிறோம். இல்லாட்டி பக்கத்தில் இது இருக்கு. ஆனால் வந்து டென்ட்டுக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு குளிராது. முட்டு தடிமல் உள்ளாக்கள் வந்து இந்த இடத்துல கவனமாக தான் இழுத்துடும். எனக்குமே அந்த முட்டு குணம் இல்லை, ஆனால் சில வேலை அந்த இழுவ குணம் மட்டும் வரும். அது வந்து தண்ணி குடிப்போம் மேக்ஸிமம். மற்ற இந்த இடத்துல என்னென்னு சொல்கிறது, அந்த பனி காற்று வரைக்கும் இப்படியுமே ஒரு மூச்சு இழுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா புதுசாக இன்றைக்கு தானே வந்து இதாகிறோம். அதெல்லாம் அந்த ஒரு கிழமைக்கு இஞ்சியை படுத்துட்டு போவோமே. அதான் எங்களுக்கு எதுவும் கேட்டேன். கீழே இருந்து சாப்பாட்டை மட்டும் அனுப்பி விட்டா சரி. சொன்னா கொண்டு தருவினோம். கீழே கிராமம் இருக்குல்ல, தமிழ் கிராமம், அங்கேருந்து கொண்டு தருவினோம். அப்போ நல்லதா போச்சு. இப்போ ஃபயரை கொளுத்திட்டு இந்த இடத்துல இருக்கணும். ஃபயர் கொளுத்தினா தான் வெளியில் இருக்கலாம், இல்லாட்டி உள்ளுக்கலாம். கேம்பிங் போட்டிருக்கிற இடத்துக்கு பின்னால் இருக்கிற இடத்துக்கு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். அவையில் அங்கே நிற்கிறோம். நான் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே மட்டும் போதுண்டு. இப்போ நாங்கள் நிற்கிற ஸ்பாட் தான் அந்த பிரதான ஸ்பாட், ஒரு வியூ பாயிண்ட்னு சொல்லுவோம் தானே, அந்த வியூ பாயிண்ட். அதுலேருந்து சூரிய உதயம் பார்த்தா தான் சிறப்பாக இருக்கும். இந்த இடங்களையும் பாருங்கள் இப்படி இருக்குது. கூடுதலாக அந்த குப்பைகளை காண முடியாமல் இருக்குது. பெருசாக இங்கே
குப்பை போடுறதுக்கு அனுமதியும் இல்லை. நல்ல ஒரு இயற்கை இடமாகவே இருக்குது. வாவ், வெளிநாட்டில் பனி குளிர் விழுது தானே, அந்த மாதிரி கிளைமேட்டை அனுபவிக்கணும்னா நாங்கள் வேறு இல்லையா பதில் அங்காள பக்கமே இல்லை, அங்காள பக்கம் தான் போவோம். அதே மாதிரி தான் நாங்களும் இந்த முறை அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குளிர் கிளைமேட்டுக்கு வரணுமெண்டு இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம். நல்ல ஒரு அமைதியாகவும் இந்த இடம் இருக்குது. நான் இந்த வீதி எப்படியோ நடந்து கனதூரமாக போய் கொண்டிருக்கு. இப்படியோ நாங்கள் நடந்து போனோம்னா அது அப்படியோ போகும். திரும்பி போகிற நாளைக்கு 7 மணி நான் வந்து காரில் இந்த இடம் எவ்வளோ தூரம் மட்டும் போகுதுன்ற வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த இடத்துல மின்சாரம் இல்லை, இந்த இடத்துல கவரேஜ் இல்லை, தொலைபேசி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் முழுக்க இது இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துல நிம்மதியாக இந்த பொழுதை வந்து கழிக்க போகிறோம். இதெல்லாம் வந்தபடியே தான் ஒரு மன உளைச்சலான வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கும். இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்க போகிறோம். யாரெங்களை தொடர்பு கொள்ள நினைச்சாலும் தொடர்பு கொள்ளவே இல்லாது, ஏன்டா கவரேஜே இல்லை. ஒரு இன்டர்நெட் இல்லாத, மின்சாரம் இல்லாத ஒரு நாள் வாழ்க்கை இன்றைக்கு வாழ போகிறோம். இப்போ சம்பவம் என்னன்னா வந்து வெளியில் டென்ட் எல்லாம் போட்டுட்டு நெருப்பு மூட்டை வலிக்கிட மழை பெஞ்சுதே. அதை நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. வா, அப்போ மழை பெஞ்ச உடனே எல்லாருமே வந்து காருக்குள்ளே வந்துட்டோம். வெளியில் டென்ட்டை போட்டுட்டு காருக்குள்ளே வந்துருக்கிறா வேண்டா. என்ன செய்யறது, எங்களோட சூழ்நிலையும் அப்படியா இருக்கு. மற்றது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கணக்கு பேர் வரவினம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒருத்தருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் இரவு டென்ட்டை போட்டுட்டு இருக்கிறோம். என்ன சிங்கம்புலி கிடையாது. ஆனா நீங்கள் இப்படி செய்து மறுபடியும் வந்துட்டாங்க. எங்களுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செய்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கேன். மழை விட்ட உடனே திருப்ப டென்ட்டுக்கு தான் போகணும். கொஞ்சம் நேரத்துக்கு கூட நான் வந்து நாங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் மழை தூரிக்கொண்டிருக்கும். இதில் மேலே இருந்து பார்க்க கீழே புள்ளியாக தெரிகிற எல்லாம் வந்து குடியிருப்புகள். அங்கே இருக்கிற லைட்டுகள்லாம் தெரியுது. முதல் மேலேருந்து பார்க்க ஒன்றுமே தெரியலை, அவ்வளவு பனி. ஆனால் கீழே வந்து அவ்வளோ குடியேற்றங்கள் இருக்குது. நாளைக்கு விடிய சூரிய உதயத்துக்கு எப்படி இருக்குன்னு பாவம். போன் ஃபயர் பற்ற வைக்கிற கொஞ்சம் நனைஞ்சிட்டு எரியுமோ இல்லையோன்னு தெரியல. இன்னொரு சம்பவம் என்னென்னா அட்டை கடிச்சிது. காலில் கடிச்சதும் தெரியாது, போனதும் தெரியாது. மழை பெஞ்சு கொண்டு இருந்தது, இப்போ தான் விட்டு தந்துருக்கு. இதில் நெருப்பு கொளுத்தணும், இல்லாட்டி குளிரிலே எல்லோரும் நடுங்கிடும். ஆனால் கொளுத்துறதான் சிக்கலாக கிடக்கு. ஏன்னா வந்து பிறகு நனைஞ்சிச்சு. ஒரு மாதிரி நெருப்பு கொளுத்தியாச்சு. குளிர் காயறதுக்கு இதமாக இருக்கு. ஆனால் பூனை விட்டுட்டு வந்தாலும் நெருப்பை கொளுத்திட்டேன். ரெண்டு பேரும் அம்மா வருத்தப்பட்ட கால் நடக்க வானத்தில் வந்து கொஞ்சம் மூட்டு சொன்னா சரி. இந்த நட்சத்திரத்தை பாருங்க அப்படி பிரைட்டாக இருக்கு. நட்சத்திரம் தெரியுதா? ஒன்றும் விடியுது இல்லையே. நீங்க கூட இருந்தா என்ன விடியும்? உங்களை மாதிரி ஆக்களை வச்சிருந்தா என்ன விடியும்? இருட்டா தான் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா. 4 கிலோமீட்டர் நடக்க வச்சீங்கல்ல. இப்பதான் தெரியுது கல்யாணம் கட்டல. டென்ட்டுக்கு பக்கத்தில் இங்கே நெருப்பு மூட்டியிருக்கேன். இங்கே தான் டென்ட். கரண்ட் வசதி தான் ஒன்றுமே இல்லை, நெட்வொர்க்கும் பெருசாக இல்லை. இதெல்லாம் விடிய எப்படி இருந்தான்னு பார்த்துருப்பீங்க. இப்போ சுற்றியே இருட்டு. அங்காள பக்கத்துலேயும் இப்போ தான் நாங்கள் வந்து டென்ட்டெல்லாம் போட்டு கொண்டிருக்கோம். விடிய என்ன மாதிரி இருக்குதுன்றதை வந்து காட்டுறோம். நாங்கள் இதுக்கு பக்கத்தில் இருந்து குளிர் காஞ்சி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நெருப்புக்கு பக்கத்தில் இருந்தால் தான் இதமாக இருக்கும். இதமான சூட்டில் இருக்க போகிறோம். வரல கேட் போடுங்க இதுக்குள்ளே. இதை வச்சு இதை வச்சு சாப்பிடலாம். இது வந்து நார்மல் பான், இதில் ரோஸ் பான் பண்ணியிருக்கோம். இடத்துல வந்து என்ன சாப்பிட்டாலும் அதோட தனிச்சு எடுத்தாங்க. பான், பச்சை மிளகாய், வெங்காயம், மற்றது இறால் சம்பல், கட்டுச்சம்பல், இறால் சம்பல். இந்த இறால் வந்து விதம் என்ன சொல்ல வித்தியாசமாக இருக்குது. பெரிய இறால் எல்லாம் போட்டுக்கணும் சம்பல். அதாவது வாழைப்பழம் பண்ணியும் மிளகா அவனை கழிக்குங்க. இது வந்து சின்ன மிளகாய், கடுங்காரமான மிளகா. எங்களை வந்து வதைக்கணும்னு தான் செய்வீங்க. சாப்பிடுங்களேன். உங்களுக்கு மிளகா மாட்டிட்டு தானே. மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கத்தரு.
இவருக்கு தெரியாத கட்ட மிளகாய் கொச்சி மிளகாய் கொச்சி மிளகாய் கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசான மாதிரி இப்ப ஜெசி பிளாக் வந்திருக்காரு, அவரும் சாப்பிட போறாரு. அவர் இணைந்து கொள்றாரு. அவருக்கு ஒரு மிளகாய் தூக்கி கொடுங்க கையில. இந்த காயின் பாருங்க எவ்வளவு பொறுமையா சாப்பிடான்னு பாருங்க. சொட்டு சொட்டா அதுக்குள்ள சம்பளை போட்டு நைஸா மெதுவா இனிமையா சாப்பிடுறாரு. பாத்தீங்களா காயின் விளையாட்டு. ஆனா இது பெரிய பெரிய ஆளா வந்து நானே யாழ்ப்பாணத்துல படிச்ச ஆளா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நல்ல காரசாரமா இருக்கு. எது உங்களுக்கு குறைக்க பண்ணது? சம்பளம். அதோட சின்ன மிளகாயோட தந்தாங்க வாங்கி அது நாங்க சம்பவம் செஞ்சுட்டாங்க. பவனியாவிலிருந்து வந்து சதி செய்ய நண்பர்கள் வாழைப்பழம் வச்சுட்டாங்க. உரைப்பு கூடிட்டு இந்த மாதிரி இடங்களை வந்து சாப்பாடுகள் நாங்கள் விரும்பின சாப்பாடுகள் எடுக்கிறோம். இருந்தாலும் இது சாப்பிடக்கு அது ஒரு அமிர்தம். இவர் சாப்பிட்ட மிளகாய் தானே. அம்மா என்ன ஒரு காரமா சின்ன அடுப்பு ஒன்று கொண்டு வந்து ஒரு குழம்பு ஒன்று வச்சு எல்லாம் ஒரு பாபிக்கு போட்டா அது இன்னும் வந்து பேர்ல நீங்க பிளான் இல்லாம வந்துட்டு இப்ப பாபிக்கு கதகாய்க்காங்க. சரியான ஸ்டாலின் பிளான் இல்லாமல் விளைக்கிற திட்டம் இப்போ நிலைக்கும். இந்த குடிச்சு கொண்டு கேம்ப்ல இருந்து பாருங்க. இதுல அட்டை வந்து ரத்தத்தை குடிக்குதா கிட்ட ஜூம் பண்ணி பாருங்க. இப்படியான அட்டையிலும் வந்து பயம் இருக்கும், கவனமா இருக்கணும். ரத்தத்தை குடிக்கிறாரா? பெருசா ஆகிக்கொண்டு இருக்காரு பாருங்க. குடிச்சு எவ்வளவு பெருசாகுதா. இதுக்கு நீ வெத்தில சப்பி துப்பணும், இல்லாட்டி உப்பு தண்ணி இல்லாட்டி வெத்தில சப்பி துப்பினா சரி. இந்த கிளைமேட்டை அனுபவிக்க வந்துட்டு டென்ட் அடிச்சுட்டு ஆகல் உள்ளுக்குள்ள பாடுங்க. எல்லாம் வெளியிலாம் கம் அவுட் டென்ட்டை கழட்ட போறோம். வெளியிலாம் அப்படி குளிருது. நெருப்பெல்லாம் வந்து அணைஞ்சிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே நட்சத்திரங்கள். கார்லாம் படுத்தினான். குளிருதா? ஐயோ இல்ல சுடுது. கார்கள் இருந்தாலும் குளிருது. என்னன்னா அந்த கார் ஃபுல்லாவே கூலாயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு படத்துக்கு பார்த்தாலே தெரியும். காலை வணக்கம். இப்படி ஒரு இடத்துல இருந்து சொல்கிறதே ஒரு சந்தோஷம்தான். விடிஞ்சிட்டு இரவு அவ்வளோ குளிர். இப்போ லைட்டாக குளிர் குறைஞ்சி கொண்டிருக்கு. இரவு அந்த பல்லெல்லாம் அடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு குளிர் வந்துட்டு டென்ட்டுக்குள்ள கொஞ்சம் பேர், காருக்குள்ள கொஞ்சம் பேர் மாறி படுத்துனாங்க. இப்போ தான் குளிர் குறைஞ்சி கொண்டிருக்கு. எப்படி இருக்குது பாருங்க. இப்போ பனி இறங்க தான் இந்த மலைகள் எல்லாம் வந்து தெரிய வரும். அதோட சூரிய உதயமும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எல்லாமே பனி தான். இந்த புல்லுகள் எல்லாம் பாருங்க. இதுக்கு மேலே எல்லாம் பனி தான் படர்ந்துருக்கு. டீயா பொடியங்களுக்கு டீ வேணுமா? கணங்கப்போம். அங்கே ஒரு டீம் வந்துருக்கு. அவையில் வந்து எல்லாம் ப்ரிப்பேராக வந்துருக்கணும். டீ எல்லாம் வந்து கொண்டு வந்துக்கணும். நாங்கள் ஒரு பிளானுமே இல்லாமல் வந்து நாங்கள் இல்லாட்டி வந்திருந்தா பாபிக்யூ போட்டிருக்கலாம், சமைச்சிருக்கலாம். என்ன என்ன சொல்லிச்சு குளிர்? ஐயோ கொஞ்சம் இரவு பட்ட வாட்டை பார்க்கணும். நாங்கள் இரவு நெருப்பு மூட்டினாங்க. ஒரு சுள்ளி தடி விடாமல் எல்லாத்தையும் வந்து பக்கத்து டென்காரை தூக்கிட்டாங்க. இங்கே பக்கத்தில் சூரிய உதயமாக போகுது பாருங்க. எப்படி செவ்வானமாக இருக்குண்டு. இப்போவும் அவையில் வந்து அந்த நெருப்பு மூட்டி கொண்டு வந்துருக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு குளிர். நெருப்பு மூட்டி பக்கத்தில் இருந்தால் வந்து சரியான ஒரு இதமாக இருக்கும். இதில் வேறுங்க இந்த ஆல்டோ இதெல்லாம் வந்துருக்கணும். இதில் வந்து டீ எல்லாம் வச்சு குடிக்கணும். இதில் ஹாய் குட் மார்னிங்.
இங்கால பகுதியில் தான் வந்து சூரிய உதயமாக போகுது. சொவ்வானமாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு. பின்னால் வந்தாக்கள் வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக தான் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் ப்ரிப்பேர் இல்லை. அதில் கேத்தில எல்லாம் கொண்டு வந்து வேண்டியெல்லாம் போடுறோம். அட்டை கடிச்சு வருது. இதில் பக்கத்து டென்காரண்ட டீ கடந்து இதில் பாருங்க பக்கத்தில் இருந்தாங்கள்ட்ட கதைச்சு நாங்கள் கேட்க விட்றா காய்ச்சி விட்றாடா அதை குறியால் அவையிலும் வந்து எங்களுக்காக டீ போட்டு தரணும்ட்டு இங்கே போட்டு கொண்டிருக்கணும். எல்லாம் சிம்பிள் தான். இந்த இதில் வந்து கேட்டில் வச்சு அப்படியே கொளுத்திட்டு இப்போ ஏற்கனவே அனுபவம் இருக்கிற ஆக்களுக்கு வந்து விளங்கும். அதில் வந்து டீ போட்டு தரணும். இந்த இடத்துல என்னத்தை மிஸ் பண்ணுறவன்டா சூடாக ஒரு பிளேனி குடிப்போம்னு பார்த்தேன். கிடைச்சிச்சு. அது ஆண்டவர் கொடுப்பார் எங்களுக்கு கேட்ட. கலரை பார்த்து வேற எது என்ன பார்த்து ஜெசிபுரம் நினைச்ச மாதிரி கலரை பார்த்து வேற ஒட்டக்கிறதுல பிளேட் இது நான் கேத்தலோட எடுத்து வச்சிருக்கேன். சுட சுட நல்லா இருக்கு. இப்படி கேம்பிங் போய்க்க கட்டாயமே இப்படியான உபகரணங்கள் கொண்டு போனா தான் நல்லா இருக்கு. நாங்கள் ஒரு விளையாடவே இல்லை. ஒரே ஒரு டென்ட்டை தூக்கிட்டு போட்டுட்டு கேம்பிங் போட்டு வலிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு பிளான் பண்ணி செய்கிற ஒரு திட்டத்தை விட அன்பிளான்ட் ட்ரிப் தான் எப்போவுமே வந்து சக்ஸஸாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கும் இருந்தது. இரவு ஃபுல்லாக பேம்பல் ஏதாவது மாறி மாறி எல்லோரும் குளிருதுன்னு கொண்டிருந்தவ. இப்போ விடியுது வேறுங்க, விடிஞ்சிட்டு. ஆனால் இரவு லைட்டாக மழை பெய்த வழியாக வந்து அந்த முகில்கள் மற்ற சூரியனையும் பெருசாக என்னென்னு சொல்கிறேன் இல்லாட்டி வந்து இது ஃபுல்லாக வந்து செந்நிறமாக இருக்கும், நல்லா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு பெருசாக இல்லை, இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து அனுபவிச்சது வந்து நல்லா இருந்தது. அப்படியோ இங்கால பகுதியில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்குறக்காண்டி போய்கொண்டிருக்கிறோம். இங்காலையும் இவையிலும் தமிழ் நண்பர்கள் வந்திருக்கணும் நான் நினைக்கிறேன். அப்புறம் அங்காள சைட்லேருந்து வந்திருக்கணும். இவையிலும் இங்கால பக்கத்தில் டென்ட் போட்டு இருந்திருக்கணும். இங்கால பகுதியில் தான் சூரியன் உதயம் ஆயிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். இன்னும் முழுமையாக சூரிய உதயம் ஆகி முடியலை. இங்கால பகுதியில் கேம்பிங் சைடில் கூடுதலாக இருக்காது, ஆனால் இந்த இடத்துல இருக்குது. மாடல் சீமைக்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த டென்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆள் வீடு இருக்குது, அங்கே போய் நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம். ஆனால் இங்கே நார்மலாக அந்த அதில் ஒன்று இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். இது வந்து பழைய டீ ஃபேக்ட்ரி என்று சொன்னவன். இங்காலயம் வந்து இடங்கள் எல்லாம் போகுது. கூடுதலாக இந்த இடம் வந்து நல்ல ஒரு சமதரையாக இருக்கிறபடியாக தான் நல்ல அழகாகவே இருக்குது. இந்த இடத்த எல்லாமே வந்து சுற்றி காட்டுறோம். நாங்களும் இதை வந்தபடியாக நடந்து பார்க்கல. அப்போ இன்றைக்கு நடந்து பார்ப்போம்ட்டு வந்திருக்கிறோம். எப்படி இருக்குது, நல்ல ஒரு பச்சை பசையிலான குகை ஒன்றுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது. இந்த இடத்துல பாருங்க மண்ணால் வேயப்பட்ட ஒரு இடம் ஒன்று இருக்குது. இதில் டென்ட் போடவே தேவையில்லை, இதுக்குள்ளே வந்துருந்துருக்கலாம். இது வந்து இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். நல்ல ஒரு வடிவான ஒரு குடிசை அமைப்பில் ஒன்று இருக்கு. ஒரு காட்டுக்குள்ள ஒரு மர வீடு மாதிரி இருக்கு இந்த அமைப்பு. தண்ணி வசதிகள் எல்லாம் தாராளமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் தண்ணி வசதி, நீங்கள் குளிக்கலாம், குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். இதுதான் இந்த கேம்பிங் பகுதியில் இருக்கிற டாய்லெட். இதில் வந்து தண்ணி வசதியும் இருக்குது. நீட்டாக தான் வச்சுருக்கிறேன், பரவாயில்ல. கூடுதலாக என்னென்னு சொல்கிறது, முக்கியமாக இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கணும், இருந்தால் தான் எல்லாம், இல்லாட்டி வழியில் எல்லாம் நாசமாக்கிடணும்.
அதே மாதிரி இருக்கு. சரி, டென்ட் எல்லாம் கலட்ட வலிக்கணும். சூரியனும் முழுமையாக வந்துட்டு வலி இதுக்குள்ள கடைசி மட்டும் வீட்டை பறக்க முடியல. இடங்கானான்ட்டு நான் காருக்கெல்லாம் படுத்தினேன். அதோட காரையும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தது பரவாயில்ல. ஒரு அடியிலே ஸ்டார்ட் ஆகிட்டு குளிர் ரெண்டாக வந்து கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்ட் வந்துட்டு சரி அப்படியே இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட போகிறோம். இந்த கேம்பிங் அனுபவம் வந்து என்ன மாதிரி இருந்தது பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சா வரக்கூடிய மாதிரி இருந்தால் போங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இவருடைய காரில் வர மாட்டார். இவரை கண்டி பஸ்ஸில் ஏற்றி விட போகிறோம். இரவு சொல்லிட்டார் தன்னை பஸ்ஸில் ஏற்றி விட சொல்லி. அது இரவு